வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் ப்ரோக்ராமிங் இன் சியில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அல்லது இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம வர்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எய்தர் ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டைம் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா தென் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது ஒரு டைம் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ரிப்பீட்டேஷன் ஸ்டேட்மெண்ட் அல்லது இட்ரேஷன் அல்லது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம். இப்போ எனக்கு ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி நம்ம 10 டைம்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியாது. அதுக்காக நம்ம செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அல்லது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு மூவ் ஆகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்கூடியது இட்ஸ் அ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்புட் வாங்குகிறோம். அந்த இன்புட் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப எனக்கு நான் நெகட்டிவ் நம்பராக இன்புட் வாங்கணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஒரு நம்பர் வாங்கும், அது நெகட்டிவா நான் நெகட்டிவா அப்படின்னு செக் பண்ணலாம். பட் நான் நெகட்டிவாக இருந்தால் திரும்ப எனக்கு மேலே போய் அந்த இன்புட் வாங்க வைக்கிறது செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பாசிபிள் கிடையாது. அந்த பாசிபிலிட்டிஸ் இந்த இட்ரேஷன் அல்லது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம பண்ண முடியும். கீழே கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அது பாசிபிள். ஸோ கீழே கொடுத்துருக்கூடியதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வாங்குகிறோம். அந்த நம்பர் நான் நெகட்டிவா அப்படின்னு செக் பண்ணுறோம். நான் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதர்வைஸ் நம்ம நெகட்டிவ் நம்பர் இன்புட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா திரும்பவும் இன்புட் நம்மகிட்ட கேட்கும். ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்க வரையிலும் திரும்ப நம்மகிட்ட அந்த இன்புட்டை கேட்டுகிட்டே இருக்கும். இந்த பாசிபிலிட்டிஸ் இந்த ரிப்பீட்டேஷன் அல்லது லூப்பிங் அல்லது இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் தான் நமக்கு பாசிபிள். ஓகே, இப்போ இந்த இட்ரேஷன் அல்லது ரிப்பீட்டேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீ டெஸ்ட் லூப் அல்லது என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா போஸ்ட் டெஸ்ட் லூப் அல்லது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ப்ரீ டெஸ்ட் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா லூப்புக்குள்ளே என்ட்ரி ஆகலையே கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் லூப்புக்குள்ளே அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா அதை ப்ரீ டெஸ்ட் லூப் அல்லது என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூஷனில் கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா திரும்ப ஒன்ஸ் அகைன் அந்த எக்ஸிக்யூஷனை ரிப்பீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அல்லது போஸ்ட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டயக்ராமில் ஃபஸ்ட்டு டயக்ராம் ப்ரீ டெஸ்ட் லூப்பு, செகண்ட் டயக்ராம் பார்த்திங்கன்னா போஸ்ட் டெஸ்டட் லூப். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வந்தோடனே ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா அது ப்ரீ டெஸ்ட் லூப். இல்லை ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் த லூப்பை டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா திரும்ப அகைன் அந்த பாடி ஆஃப் த லூப்புக்கு போச்சு அப்படின்னா அதை போஸ்ட் டெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் இட்ரேஷன் அல்லது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் 2 டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ப்ரீ டெஸ்டட் லூப், போஸ்ட் டெஸ்டட் லூப். இப்போ இந்த ப்ரீ டெஸ்டட் லூப் அல்லது என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் 2 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல் லூப், ஃபார் லூப். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அல்லது ப்ரீ டெஸ்ட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். டூ வைல் அப்படின்னு ஒரு லூப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா போஸ்ட் டெஸ்டட் லூப் அல்லது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு டைப் வைல் லூப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வைல் ஸ்டேட்மெண்ட் அல்லது வைல் லூப் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீ டெஸ்டட் லூப். ஓகேங்களா?
ஸோ அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பிளாக், அதாவது இங்கே பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் டி அப்டேட்டிங் அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட், அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆனோடனே திரும்ப கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இதைத்தான் வந்து நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அல்லது ப்ரீ டெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரீ டெஸ்டட் லூப்பில் ஒரு டைப் தான் வந்து இந்த ஒயில் லூப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒயில் லூப்பை பொறுத்தவரையிலும் அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஒயில் அப்படின்னு ஒரு கீவேர்டு வரும். அதுக்கடுத்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்குள்ளே கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஒயில் ஓப்பன் ப்ராக்கெட், அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரையிலும் இந்த பாடி ஆஃப் த லூப் ரிப்பீட்டடாக நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒயில் லூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி 5 நம்பர்ஸை டிக்ரீசிங் ஆர்டரில், அதாவது பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வரலும் ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதே எப்படி அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லிங்க் செக்ஷன், இன்ட் மெயின் அப்படிங்கிறது தான் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளரேஷன் இன்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம், சி ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு. ஸோ எனக்கு 5 நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 10 நம்பர்ஸ் வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் 10 கொடுத்துக்கலாம். இல்லை 20 நம்பர்ஸ் வேணும்னா சி ஈக்குவல் டு 20 அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் அவுட்புட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ அங்கே அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒயில் அப்படிங்கிறது கீவேர்டு. அதுக்கடுத்து ப்ராக்கெட்டுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா சி இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்கேன். இட் இஸ் டெஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரையிலும் இந்த பாடி ஆஃப் த லூப் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாடி ஆஃப் த லூப் அப்படிங்கிறது அந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் கர்லி பிரேஸ் க்ளோஸுக்கு இன்பிட்வீனில் இருக்க பாருங்கள், அதுதான் நம்ம பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு printf ஸ்டேட்மெண்ட், அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா சி ஈக்குவல் டு சி மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சி ஈக்குவல் டு 5 அசைன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஒயில் லூப்புக்குள்ளே வருது. அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா சி இஸ் கிரேட்டர் தென் 0. சி வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இஸ் கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த லூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா printfல எனக்கு அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு சி மைனஸ் 1. ஸோ சியில் ஆல்ரெடி 5 இருக்குது. 5 மைனஸ் 1 4 எடுத்துகிட்டு திரும்ப அந்த லூப் கண்டிஷனுக்கு வரும். இப்போ சியோடைய வேல்யூ 4 இஸ் கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. printf ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 4 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். அகெயின் சி ஈக்குவல் டு சி மைனஸ் 1. ஸோ சியோடைய வேல்யூ 4 மைனஸ் 1 3ங்கிறது சியில் ஸ்டோர் ஆகும். இப்போ திரும்ப மேலே கண்டிஷனுக்கு வரும். 3 இஸ் கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. திரும்ப பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 3 அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு அகெயின் சி ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 2ங்கிறது சியில் ஸ்டோர் ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். 2 இஸ் கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால திரும்ப பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப 2வை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் சி ஈக்குவல் டு சி மைனஸ் 1. ஸோ 2 மைனஸ் 1 அப்படிங்கிறது சியில் ஸ்டோர் ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். 1 இஸ் கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. திரும்ப 1 அப்படிங்கிற வேல்யூவையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிட்டு திரும்ப சி ஈக்குவல் டு சி மைனஸ் 1. சியில் ஆல்ரெடி 1 இருக்குது. 1 மைனஸ் 1 0. இப்போ சியில் 0 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். இப்போ மேலே கண்டிஷனுக்கு போகும். 0 இஸ் கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லூப்புக்கு அடுத்து அந்த க்ளோசிங் கர்லி பிரேஸுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் 0. ரிட்டன் அப்படிங்கிற ஒரு வேர்டை ப்ரோக்ராமில் எந்த இடத்துல ரீட் பண்ணாலும் இமீடியட்டாக அந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இதுக்கான அவுட்புட்டை தான் அங்கே கொடுத்துருக்கோம். 5 4 3 2 1 அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் த போஸ்ட் டெஸ்டட் லூப். டூ வைல் லூப் அப்படிங்கிறது போஸ்ட் டெஸ்டட் லூப். போஸ்ட் டெஸ்டட் லூப்னா ஃபஸ்ட்டு
வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒன்ஸ் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம போஸ்ட் டெஸ்டட் லூப் அல்லது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த டூ வைல் லூப் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இது வரையில் மட்டும் கண்டிஷனே செக் பண்ணாது, டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா லூப் ரிப்பீட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா லூப் எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படிங்கிற கீவேர்டு வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கர்லி பிரேஸ் ஓப்பன், பாடி ஆஃப் த லூப்பு, அதுக்கப்புறம் கர்லி பிரேஸ் க்ளோஸு, கர்லி பிரேஸ் க்ளோஸுக்கு பக்கத்தில் வைல் அப்படின்னு எழுதி ப்ராக்கெட்டுக்குள்ளே டெஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செமிகோலன் கொடுக்கணும். ஓகேங்களா? வைல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கண்டிஷன் வந்து அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப் வரும். டூ வைலை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு டூங்கிற கீவேர்டு வரும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப் வரும். பாடி ஆஃப் த லூப்போடைய எண்டில் வைல் அப்படிங்கிற கீவேர்டு வந்தும் அதுக்குள்ளே கண்டிஷன்ஸ் வரும். ஓகேங்களா? லாஸ்ட்டில் இதில் செமிகோலன் வரும், வைல் ஸ்டேட்மெண்ட்டில் செமிகோலன் வராது. டூ வைலில் லாஸ்ட்டில் செமிகோலன், வைலில் செமிகோலன் எதுவுமே வராது. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ வைலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வாங்க போகிறேன். அந்த இன்புட்ஸ் வந்து எப்போ டெர்மினேட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போ இன்புட் வேல்யூ 0ன்னு கொடுக்கறனோ அப்போ எனக்கு இன்புட் வாங்குறது ஸ்டாப் ஆயிடணும். ஸோ நான் கொடுத்த இன்புட்டில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எத்தனை அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி எனக்கு அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் நான் கொடுத்த இன்புட்டில் எத்தனை நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்புட் கொடுத்துருங்க அப்படிங்கிறது கவுண்டிங்கில் வரணும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. இதில் ஆஷ் இன்க்ளூட் உங்களுக்கு தெரியும், லிங்க் செக்ஷன், அதுக்கடுத்து இன்ட்டு மெயின் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு. அகெயின் கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த கவுண்ட்டுக்கு 0 அப்படிங்கிற வேல்யூவை இன்ஸ்லைஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து டூ வைல் ஸ்டேட்மெண்ட் அல்லது போஸ்ட் டெஸ்டட் லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படிங்கிற கீவேர்டு தான் ஃபஸ்ட் வரும். அதுக்கப்புறம் கர்லி பிரேஸ் ஓப்பன், இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன்லேருந்து அந்த கர்லி பிரேஸ் க்ளோசிங் வரையில் இருக்கக்கூடியது பாடி ஆஃப் த லூப்பு. அந்த கர்லி பிரேஸ் க்ளோஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைலுங்கிற கீவேர்ட், அதுக்குள்ளே கண்டிஷன் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அந்த கண்டிஷன் முடிஞ்சோடனே செமிகோலன் வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்த கவுண்ட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத அந்த டூ செக்ஷன் மட்டும் பாருங்கள். டூ, ஸோ வைல் லூப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக், டூ வைலை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணாது, டேரெக்டாக பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பாடி ஆஃப் த லூப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன்எஃப். ஸோ ஒரு ஸ்கேன்எஃப் அப்படின்னு பார்த்தோன்னே கீபோர்டில் இருந்து ரன் டைமில் ஒரு இன்புட்டை வாங்கும். அந்த இன்புட் வந்து இஸ் பாசிட்டிவ் நம்பரான்னு செக் பண்ணுது. அதுக்காக தான் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0நாலே 0லேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ கிரேட்டர் தென் 0வால் இட் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும், நமக்கு கவுண்ட் வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ கவுண்டில் எந்த ஒரு கார்பேஜ் வேல்யூ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட்டுக்கு 0 அப்படின்னு இன்ஸ்லைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கவுண்ட் வேல்யூவை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 0ல் இருந்தது 1. ஓகேங்களா? அடுத்து வந்து திரும்ப வைல், இப்போ லூப்போடைய க்ளோசிங் கர்லி பிரேஸ், அதுக்கப்புறம் வைலில் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸில் வந்து அங்கே நான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்துக்கங்க, நான் 2 கொடுத்துருக்கேன். 2 அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்ப மேலே 2க்கு போகும். 2க்கு போயிட்டு அதனுடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன்எஃப், அடுத்த நம்பர் இன்புட் வாங்கும். அடுத்த நம்பர் நான் -7 கொடுத்துருக்கேன். ஸோ -7 பார்க்கும், எக்ஸ் இஸ் greater than or equal to 0 பார்க்குது. -7 it is not greater than or equal to 0. ஸோ அப்போ கவுண்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகாது, அதே 1ல் அப்படியே இருக்கும். திரும்ப while is x is not equal to 0 செக் பண்ணுது. எக்ஸில் இப்போ -7 இருக்குது, -7 is not equal to 0 கண்டிஷன் ட்ரூ. திரும்ப மேலே 2க்கு போகும், திரும்ப ஸ்கேன்எஃப்ல ஒரு நம்பர் வாங்குது. நான் வந்து 12 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இஃப்ல வந்து எக்ஸ் வேல்யூ 12 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூ. இப்போ கவுண்ட் வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட், ஆல்ரெடி கவுண்டில் 1 இருந்தது, இப்போ 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 2 ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து திரும்ப வயலில் வருது. வயலில் கண்டிஷன் பார்க்கல, எக்ஸில் 12 இருக்குது, 12 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனால திரும்ப மேலே போகுது.
மேலே போய்ட்டு அடுத்த நம்பர் இன்புட் வாங்குது. நான் 5 கொடுத்துருக்கேன். ஸோ 5 எடுத்துகிட்டு பார்க்குது எக்ஸ் வேல்யூ 5 இஸ் கிரேட்டர் than or equal to 0 கண்டிஷன் ட்ரூ ஆச்சதுனால திரும்ப கவுண்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆல்ரெடி 2 இருந்தது, இப்போ 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 3 ஆகும். அகெயின் ஒயில்ல கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ. திரும்ப மேலே போகுது. இப்போ நான் 0ங்கிற இன்புட் கொடுக்குறேன். அகைன் இஃப் கண்டிஷனில் வருது 0 இஸ் கிரேட்டர் than or equal to 0 கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால திரும்ப கவுண்ட் வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. 3ன்னு இருந்தது 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒயில் கண்டிஷன் வருது. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸில் 0 இருக்குது. 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்த லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் இருக்குது. ரிட்டன் பார்த்தோன்னே ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிரும். ஸோ நமக்கு இதுதான் அவுட்புட் வரும். டோட்டலாக நான் கொடுத்த நம்பர்ஸ் 5, அதில் ஒரு நம்பர் நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறதுனால அது போக ரிமைனிங் பாசிட்டிவ் நம்பர்ஸ் 5. அதான் கவுண்ட் இஸ் 4 அப்படின்னு வந்திருக்கு. டோட்டலாக கொடுத்த 5ல் 1 நெகட்டிவ் நம்பர், மீதி இருக்கக்கூடிய 4 வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பர். அதான் கவுண்ட் இஸ் 4 அப்படிங்கிறது அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபார் அப்படிங்கிறது அகெயின் ஒரு ப்ரீ டெஸ்டட் லூப்பு அல்லது என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒயில் டூ ஒயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்லைசேஷன் அப்படிங்கிறது ஒரு தனியாக பண்ணணும், அப்டேஷன் அப்படிங்கிறது தனியாக பண்ணணும். அப்டேஷன் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இந்த இன்ஸ்லைசேஷன், அப்டேஷன் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி வந்தது தான் இந்த ஃபார் அப்படிங்கிற லூப். ஓகேங்களா, அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் பாருங்கள். ஃபார் அதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ஸ்லைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட்டிங் இது மூணுமே உள்ளேயே வந்திருக்கும். ஸோ இந்த இன்ஸ்லைசேஷன் அப்படிங்கிறது ஒரே ஒர்க்காக மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகல மட்டும்தான் இந்த இன்ஸ்லைசேஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா லூப் ரிப்பீட் ஆகும், இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா லூப் டெர்மினேட் ஆகிடும். இந்த அப்டேட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபஸ்ட் டைமில் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம், அதாவது எண்ட் ஆஃப் த பாடி ஆஃப் த லூப்போடைய எண்டிங்கில் வந்து இந்த அப்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபஸ்ட்டு உள்ள வரையில் இன்ஸ்லைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோடைய எண்டில் வந்து அப்டேட்டிங் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்டேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த சைக்கிளிக் ரிப்பீட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த லூப்பை விட்டு கண்ட்ரோல் வந்து டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேங்களா, இதான் ஃபார் லூப். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா சம் ஆஃப் டிஜிட். ஒரு நம்பர் ஆஃப் டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணி டோட்டல் அந்த டிஜிட்ஸோடைய சம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் இன்ட் வேரியபிள் 3 வேரியபிள் இன்ட்டு எஸ்ஸு என்ஆர் அப்படின்ட்டு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு printf, ஜஸ்ட் இது நம்ம இன்புட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கூடியது 3251 அப்படிங்கிற நம்பரை இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அதாவது 3251 அப்படிங்கிற நம்பரை இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபார் லூப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் இன்ஸ்டலைசேஷன், கண்டிஷன், அப்டேட்டிங் அப்படின்னு இருக்குன்னு சொன்னேன். இது 3 கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது 3மே ஆப்ஷனல். நமக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் இந்த ஃபார் லூப்பில் இன்ஸ்டலைசேஷன் அப்படிங்கிற செக்ஷனை வந்து ஒமிட் பண்ணிட்டேன். அதனால தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டலைசேஷன் இல்லை பாருங்கள், டைரெக்டாக இந்த செமிகோலன் வந்துருச்சு. ஃபார் ஓப்பன் ப்ராக்கெட்டில் வந்து செமிகோலன் வந்துருச்சு. இன்ஸ்டலைசேஷன் செக்ஷன் இருந்ததுன்னா இந்த செமிகோலனுக்கு முன்னாடி கொடுக்கணும். செமிகோலன் முடிச்சதுக்கப்புறம் கண்டிஷன் n இஸ் கிரேட்டர் தென் 0 கண்டிஷன். அதுக்கடுத்து அப்டேட் n டிவைட் ஈக்குவல் டு 10. இட் இஸ் இந்த டிவைட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு
n டிவைட் பை 10 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ஷார்ட்டாக n டிவைட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடைய வேல்யூ 3251 அப்படின்னு அசைன் பண்ணிக்கங்க. இப்போ வந்து n இஸ் கிரேட்டர் தென் 0. என்னில் வந்து 3251 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இட் இஸ் கிரேட்டர் தென் 0. கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த லூப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r ஈக்குவல் டு n மாடுலஸ் 10. மாடுலஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இட்ஸ் கால்குலேட்டிங் ரிமைண்டர் வேல்யூ. என்னில் 3251 இருக்குது. அதை 10ஆல் டிவைட் பண்ணல என்ன ரிமைண்டர் வேல்யூ வருமோ அதுதான் இங்கே வரும். 3251 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 அப்படிங்கிறது ரிமைண்டர் வேல்யூ வரும். அது ஆரில் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா s ஈக்குவல் டு s ப்ளஸ் ஆர். எஸ்ஸில் ஆல்ரெடி 0ங்கிற வேல்யூ இருக்குது, ஆரில் 1ங்கிற வேல்யூ இருக்குது. s ஈக்குவல் டு s ப்ளஸ் ஆர்னா 0 ப்ளஸ் 1 1. இந்த 1 அப்படிங்கிறது எஸ்ஸில் ஸ்டோர் ஆகும். இந்த எஸ்ஸில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் திரும்ப இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு n டிவைட் பை 10 அப்படிங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இந்த n டிவைட் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் வந்து எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்போ 3251 அப்படிங்கிற வேல்யூ 10ஆல் டிவைட் பண்ணல 325 அப்படின்னு மாறிடும். இப்போ என்னில் 325 தான் இருக்கும். இதை எடுத்துகிட்டு திரும்ப கண்டிஷனுக்கு வருது. 325 இஸ் கிரேட்டர் தென் 0. கண்டிஷன் ட்ரூ. அதனால் திரும்ப அந்த r ஈக்குவல் டு n மாடுலஸ் 10 ஒர்க் ஆகும். இப்போ 325 மாடுலஸ் 10 அப்படின்னா அந்த லாஸ்ட் டிஜிட் 5 அப்படிங்கிறது ஆரில் ஸ்டோர் ஆகும். எஸ்ஸில் ஆல்ரெடி 1 இருக்குது. கீழே s ஈக்குவல் டு s ப்ளஸ் ஆர். ஸோ 1 ப்ளஸ் ஆர் 1 ப்ளஸ் 5 6 அப்படிங்கிறது ஆரில் ஸ்டோர் எஸ்ஸில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கடுத்து திரும்ப அந்த அப்டேட் n டிவைட் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ 325 திரும்ப 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் போயிட்டு வெறும் 32 அப்படிங்கிறது என்னில் இருக்கும். 32 இஸ் கிரேட்டர் தென் 0. கண்டிஷன் ட்ரூ. திரும்ப r கால்குலேட் ஆகும். r ஈக்குவல் டு n மாடுலஸ் 10. 32 மாடுலஸ் 10 அப்படின்னா அந்த 2 அப்படிங்கிறது ஆரில் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸில் ஆல்ரெடி 6 இருக்குது. ஸோ s ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 2 டோட்டலாக 8 அப்படிங்கிறது எஸ்ஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த n டிவைட் ஈக்குவல் டு 10 அது ஒர்க் ஆகும். என்னில் இப்போ 32 இருக்குது. 32வை வந்து திரும்ப 10ஆல் டிவைட் பண்ணல அந்த லாஸ்ட் டிஜிட் போயிடும். வெறும் 3ங்கிறது மட்டும் வரும். அகெயின் இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம். 3 இஸ் கிரேட்டர் தென் 0. கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்ப வந்து r கால்குலேட் ஆகும். r ஈக்குவல் டு என்னில் 3 இருக்குது. 3 மாடுலஸ் 10னா 3யை 10ஆல் வகுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வகுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த 3 தான் ரிமைண்டர் வேல்யூ. ரிமைண்டர் ஆரில் வந்து 3ன்னு ஸ்டோர் ஆயிரும். கீழே எஸ்ஸில் ஆல்ரெடி 8 இருக்குது. 8 ப்ளஸ் 3 11. இப்போ எஸ்ஸில் 11 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த அப்டேட் n டிவைட் ஈக்குவல் டு 10 அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். என்னில் இப்போ ஆல்ரெடி 3 இருக்குது. 3யை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ 0 பாயிண்ட் சம்திங் வரும். அந்த பாயிண்ட்டை விட்டிங்கன்னா ரவுண்டட் வேல்யூ 0 அப்படிங்கிறது அடுத்த கண்டிஷன் வரும். 0 இஸ் கிரேட்டர் தென் 0. கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகிட்டு அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் printf அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சம் ஆஃப் டிஜிட் வந்து அந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய 11 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டி பாருங்கள், உங்களுக்கு 11 அப்படிங்கிறதான் நம்ம அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த சம் ஆஃப் டிஜிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணது ஃபார் லூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப். நெஸ்டட் லூப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் யூஸ் பண்ணோன்னா அதை தான் நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு லூப்புக்குள்ளே இன்னும் ஒரு லூப்பை தான் யூஸ் பண்ணணுமானா இல்லை, ஒரு லூப்புக்குள்ளே நம்ம எத்தனை லூப்பை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்கூடிய ஒரு அவுட்புட் வர்றதுக்காக நம்ம நெஸ்டட் லூப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் 1 அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகிருக்கு. செகண்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிற வேல்யூ 2 டைம் டிஸ்பிளே ஆகிருக்கு. தேர்டு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 3ங்கிற வேல்யூ 3 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஃபோர்த் ரோவில் 4 அப்படிங்கிற வேல்யூ 4 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் பிரமிட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம்.
எப்படி நெஸ்டட் லூப்பை யூஸ் பண்ணி இந்த அவுட்புட் கொண்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை அவுட்டர் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டாக இருக்கக்கூடிய ஃபார் லூப்பை இன்னர் ஃபார் லூப்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு லூப்புக்குள்ளே வரக்கூடிய இன்னொரு லூப்பை வந்து இன்னர் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வேரியபிள் ரோ காலம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை ரோஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரோ அப்படிங்கிற அந்த அவுட்டர் ஃபார் லூப் இங்கே வந்து எத்தனை ரோஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும், 4 ரோஸா 8 ரோஸா 3 ரோஸா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஒவ்வொரு ரோவ்லையும் எத்தனை நம்பர்ஸ், ஹவு மெனி நம்பர்ஸ் டு டிஸ்பிளே அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த இன்னர் ஃபார் லூப்பும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 4 ரோஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரோ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 8 ரோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த 4க்கு பதிலாக 8ன்னு மாற்றிக்கிங்க. ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா 8 ரோஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? செகண்ட் ஃபார் லூப் அப்படிங்கிறது ஒன்லி ஒவ்வொரு ரோவுலையும் எத்தனை நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகணும், 1 நம்பரா 2 நம்பரா 3 நம்பரா 4 நம்பரா அப்படிங்கிறத அந்த கவுண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த செகண்ட் ஃபார் லூப். அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்புக்கு ரோ அப்படின்னு வேரியபிள் வச்சுருக்கோம், செகண்ட் ஃபார் லூப்புக்கு காலம் அப்படின்னு வேரியபிள் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? நெஸ்டட் லூப். இப்போ ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னும் ஒரு ஃபார் லூப்பை தான் யூஸ் பண்ணணுமானா அப்படியும் அவசியம் இல்லை. ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே வேறு எந்த லூப்பை வேணாலும் யூஸ் பண்ணலாம். வைல், டூ வைல், எந்த லூப்பை வேணாலும், எந்த லூப்புக்குள்ளே வேறு எந்த லூப்பை வேணாலும் நம்ம இன்னர் லூப்பாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜம்பிங் இன் எ லூப். அதாவது ஜம்பிங் இன் எ லூப் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட் பார்த்தோம். அந்த சார்ட்டில் வந்து நம்ம இஃப் எல்ஸு, ஸ்விட்சு, ஃபார், வைல், டூ வைல் இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னொரு 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்காம இருக்கோம். அது என்னென்னா கோ டு, கண்டினியூ, பிரேக், ரிட்டன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கறது தான் இந்த ஜம்பிங் இன் எ லூப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லூப்புக்குள்ளே நம்ம வந்து கண்ட்ரோலை வந்து எந்த ஒரு கண்டிஷனையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஜம்பிங் இன் எ லூப் அப்படிங்கிறது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ டு, ரிட்டன், பிரேக், கண்டினியூ, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த ஜம்பிங் இன் எ லூப் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோ டு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா கோ டு லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோலில் அன்கண்டிஷனலி ஒரு இடத்துல இருந்து ப்ரோக்ராமுடைய ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த கோ டு லேபிள் அப்படிங்கிறது. ஸோ கோ டு அப்படிங்கிறது கீவேர்டு, அதுக்கு பக்கத்தில் கொடுக்கக்கூடிய நேம் தான் வந்து லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூசர் டிஃபைன். நம்ம பார்த்து எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணோன்னே, கோ டு அப்படிங்கிற வேர்டை ரீட் பண்ணோன்னே அதுக்கு பக்கத்தில் என்ன நேம் இருக்குன்னு பார்க்கும். அந்த நேம் ப்ரோக்ராமில் வேறு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தொலைவும். ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இருந்தாலும், அதாவது நம்ம இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு முன்னாடியே இருந்தாலும் சரி, அல்லது நம்ம இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷனுக்கு பின்னாடி இருந்தாலும், ப்ரோக்ராமில் எந்த லொக்கேஷனில் அந்த லேபிள் இருந்தாலும் கண்ட்ரோலாக அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மிடில் ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் n இஸ் லெஸ் தென் 0 கோ டு எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கோ டு அப்படிங்கிறது கீவேர்டு, அந்த ENT அப்படிங்கிற வேர்டு வந்து நான் டிஃபைன் பண்ண வேர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லேபிள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணோன்னே ப்ரோக்ராமில் அந்த ENT அப்படிங்கிற வேர்டு வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்லவும். ENTங்கிற வேர்டு இந்த ப்ரோக்ராமில் வேறு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி, அந்த ரிட்டனுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள் ENT. ஸோ இந்த கோ டு அப்படிங்கிறத ரீட் பண்ணோடனே, கோ டு எண்ட் அப்படிங்கிறத ரீட் பண்ணே கண்ட்ரோல் வந்து அந்த எண்டுக்கு போயிடும். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நமக்கு ஸ்கிப் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்ட்ரோலில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அன்கண்டிஷனலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் கோ டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் 3 ஸ்டேட்மெண்ட், அதாவது ரிட்டன், பிரேக், கண்டினியூ. நார்மலாக ரிட்டன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய டெர்மினேஷன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ரிட்டன். ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ப்ரோக்ராமுடைய எண்ட் ஆஃப் த டெர்மினேஷன், எண்ட் அல்லது டெர்மினேஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் ரிட்டன் அப்படிங்கிறது. பிரேக் அப்படிங்கிறது ஒரு லூப்புடைய டெர்மினேஷன், டு டெர்மினேட் எ லூப் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பிரேக். இந்த லூப் அப்படிங்கிறது சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ பிரேக் அப்படிங்கிறத நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கேஸ் இதோட முடிஞ்சது, கேஸுடைய டெர்மினேஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பிரேக் யூஸ் பண்ணுவோம். அல்லது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடைய டெர்மினேஷனை நம்ம டினோட் பண்ணுறதுக்காக பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் எனக்கு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டினியூ அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு ரீட் பண்ணுதோ அந்த கண்டினியூவை பார்த்தோன்னே திரும்ப லூப்போடைய ஸ்டார்டிங்க்கு போயிடும். ஓகேங்களா. லூப்போடைய அந்த கண்டிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடும். இந்த கண்டினியூவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா. அதுதான் ஸ்கிப் ஆஃப் சம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? பிரேக்னா என்ன, ரிட்டன்னா என்ன, கண்டினியூனா என்ன அப்படின்னு புரிஞ்சுதா? இப்போ இந்த பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டு எக்ஸிட் ஃப்ரம் ஒரு பர்டிகுலர் பிளாக். அந்த பிளாக் அப்படிங்கிறது செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒரு பிளாக்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது பிரேக் அப்படிங்கிறது. கண்டினியூ அப்படிங்கிறது டு அவாய்ட் த ரிமைனிங் கண்டென்ட் இன் தி லூப். ஒரு லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிமைனிங் கண்டென்ட்ஸை, அந்த கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை ஸ்கிப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் கண்டினியூ அப்படிங்கிறது. இந்த கண்டினியூ அப்படிங்கிறத பார்த்தோன்னே கண்ட்ரோல் திரும்ப மேலே கண்டிஷனுக்கு போய் நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு வந்துடும், லூப்போடைய நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு வந்துடும். அந்த கண்டினியூ கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அனதர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கண்டினியூ அப்படிங்கிறது ஒன்லி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த இடத்துலையும் கண்டினியூ அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது. வைல், டு வைல், ஃபார், இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்க முடியும். இது தவிர வேறு எந்த இடத்துலையும் நம்ம கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.